ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோன்னு சொன்னோம்னா ஆர்கே ஆமாம் கரெக்டு தான் கரெக்டாக தான் நான் சொன்னேன். KHXRK ரீயூனியன் வந்து BTS வந்திருக்கு. ஸோ வாங்க பிஹைண்ட் சீன் பார்க்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே, நம்ம சேனல் பார்க்குற ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பிஹைண்ட் சீன்ஸ் என்னென்னு ஸ்டார்ட் நடந்துச்சு, பெருசாக தான் காமிக்க மாட்டாங்க நினைக்க, பட் ரெண்டு பேரையும் சும்மா ஜாலியாக பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும்ல, வாங்க அப்போ. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஏய் நீங்களா எதுவுமே கிடையாது. எதெல்லாம் தலையை பண்ணி காமிச்சிருக்கான் பாரு, வேற லெவல். அவங்க ரெண்டு பேரும் டைனமிக்ஸ் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ரஜினி சார் கமல் சார் ஒரு பக்கம் அந்த டைனமிக்ஸ் பார்க்க செம்மையா இருக்குன்னா, அந்த சைடு அனிருத் நெல்சன் டைனமிக்ஸ் பார்க்க ஒரு மாதிரி செம்மையா இருக்குப்பா. அது எப்பயுமே அவங்க ரெண்டு பேர் டைனமிக்ஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வர்றது தான், பட் அது எப்பயும் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஒரு பாண்டு தெரியுதுல, அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். எப்பயுமே பார்க்கும்போது செம்ம ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேர் பேசுறது கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன BTS விட்டாங்களே, சரி ஓகே நம்ம எதுக்கு வீணாக பார்த்துக்கிட்டு ரியாக்ஷனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது. பட் சும்மா ஒரு ஜாலிக்கு பண்ணலாம் தாங்க வந்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது. பெருசாக அவங்க எதுவும் சும்மா அப்படியே அதான் இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிருக்கலாம் என்ன கேட்டால். சும்மா BTS தானே, ப்ரோமோக்கு தானே, என்ன லீக் ஆகிருப்பது ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பட் கிளியர்லி ஸ்பீக்கிங் நோ AI யூஸ்ட், எல்லா பொண்ணுங்களும் நிஜம்தான், எதுவுமே ஃபேக் கிடையாது. ஸோ அது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க இந்த BTSல விட்டுருக்காங்க ஒன்று. அண்ட் அவங்க ரெண்டு பேர் தலைவர்கள் ரெண்டு பேர் அவங்களோட டைனமிக்ஸு ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி நம்ம ஸ்டேஜில் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், இங்கேயும் BTSலேயும் பார்க்குறோம். ஆன் ஸ்க்ரீன் அது எப்படி வந்து சேரப்போகுது, என்ன மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையப்போகுதுன்றது யோசித்தாலே ஒரு பக்கம் அப்படியே பயங்கரமாக என்னென்ன யோசிக்க தோணுது. என்ன கடுப்பாக இருக்குன்னா, வெயிட் பண்ணோம் இன்னும். தலைவருக்கே 2 படம் இருக்குது, ஜெயிலர் 2, அந்த சைட் சிபி சக்கரவர்த்தி படம், இந்த சைடு ஆண்டவருக்கு அன்பறிவு படம் இருக்குது ஒன்று, வேற என்ன படம் இருக்குது, கல்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 படம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு தான் இது வருது. ஸோ இட் ஸ்டில் ஃபீல்ஸ் டூ ஏர்லி டூ சரியல் டு ரியலி எம்ப்ரேஸ். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போங்க, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நெல்சன் படம் கண்டிப்பாக நல்ல ஒரு படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.